இல்ல இதுல ஒரு விஷயம், அதிமுக எடப்பாடியார் தலைமையில இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸ்ஐ தங்களுடன் இணைத்துக் கொண்டிருந்தால் இந்த சூழலே இல்லையே. ஓபிஎஸ்க்கு இப்ப வேற வழி இல்லல்ல. வேற ஆப்ஷன் என்ன? அவர் வேற வழி இல்லாமல் தானே திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். எடப்பாடி சேர்த்திருந்தா எடப்பாடி கூடயே இருந்திருப்பார்ல. அதிமுக கூடயே இருந்திருப்பார்ல. அவங்களுக்குள்ள 1008 கருத்துக்கள் இருக்கலாம். அது வேற. இருந்தாலும் கும்பகர்ணன் சொன்னான்ல, அண்ணானை செய்தது தவறுன்னு சொல்லி, தவறு செஞ்சுட்டு அண்ணனுக்கு துரோகம் பண்ணானா? அந்த நன்றி கடன் இருந்ததல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நன்றி கடன் வேண்டாமா? எடப்பாடியார் தவறே செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த நன்றி கடன் வேண்டாமா? என்ன சொல்லியிருக்கணும்? நாடரும் நாடி முரசியா மன்னவன் நாடரும் நாடுகடும். அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். என்னுடைய வயது என்ன? இந்த வயதில் நான் ஒரு பொறுப்பு கட்சியில் ஏற்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றாலும் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்காது. ஆகவே நான் ஓய்வு பெறுகின்றேன்னு சொல்லியிருந்த என்ன மரியாதை இருந்திருக்கு? இல்ல இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களா? சரண்டர் ஆக சொல்லல. நீங்க சரண்டரே ஆக வேண்டாம். நீங்க தரப்பாரி போக கூடாது. யாரு தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்களோட போய் சேர்றது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் இழைத்தவர் ஆகின்றீர்கள். அதுக்கு என்ன பதில்? நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குங்க, நான் வரவேற்கிறேன்.